தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பத்தின பலவிதமான சுவாரஸ்யமான விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா இன்னும் சில முக்கியமான விஷயங்களை இந்த தொகுப்புல நாம பார்க்கலாம். திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல 12 சித்தர்கள்ல 8 சித்தர்கள் இங்கதான் சமாதியாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முருகப்பெருமானோட வெற்றிவேல் மாமரமா மாறி நின்ன சூரபத்மனை பிளவுபடுத்தின இடம் திருச்செந்தூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம்னு சொல்லக்கூடிய இடம். இது மாப்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ மருவி மக்களால மணப்பாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அலைவாய், திருச்சீரலைவாய், வெற்றி நகர், வியாழச்சேத்திரம், அலைவாய் சேரல், செந்தில், திரிபுவளமாதேவி, சதுர்வேதி மங்கலம், சிந்துபுரம், ஜெயந்திபுரம், வீரபாகுப்பட்டினம்னு திருச்செந்தூருக்கு முந்தைய காலத்துல நிறைய பெயர்கள் இருந்திருக்கு. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல இது 2வது படை வீடுன்னு சொல்லப்படுது. ஆனா இதுதான் முதல் படை வீடுங்கிற குறிப்புகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. முருகப்பெருமானோட அவதார நோக்கம் என்ன? அசுரர்களை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதா. அந்த வகையில திருச்செந்தூர்ல தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியாகி இருக்கு. அதனாலதான் முருகப்பெருமானோட திருக்கோவில்கள்ல திருச்செந்தூர் தலம் தான் தெய்வீக சிறப்பம்சம் கொண்டதுன்னு சொல்றாங்க. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல ரொம்ப பெரிய கோவில் கொண்ட தலம் கூட திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் உண்டு. முருகன் சிவந்த நிறமுடையவன். அவன் உறைந்துள்ள தலம் என்பதால் தான் இந்த இடத்திற்கு செந்தில் என்று பெயர் பெற்றது அப்படின்னு கூட சொல்றாங்க. திருச்செந்தூருக்கு மத்தியில சிவகுழந்தீஸ்வரர் கோவில் இருக்கு. இதுதான் ஆதிமுருகன் கோவில் அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிறிஸ்துவ மீனவர்கள் திருச்செந்தூர் முருகனை உறவு முறை சொல்லிதான் அழைப்பாங்களா. ரொம்ப பெருமையா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவில் திருப்பணிகளுக்கு காயல் பட்டணத்துல இருந்த சீதக்காதி அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளல் ஒருத்தர் நன்கொடை கொடுத்திருக்காரா. அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் கோவில் சமய ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாவும் திகழ்ந்துட்டு இருக்கா. அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்கள்ல பல இடங்கள்ல திருச்செந்தூரை பத்தி பாடியிருக்காரு. அவரு திருச்செந்தூரை மகா புனிதம் தங்கும் செந்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க அடைக்கப்பட்டுதான் இருக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்சதோ தெய்வ யானை திருமண நாள்ல மட்டும்தான் அந்த வாசல் திறக்கப்படுது. திருச்செந்தூர் கோவில்ல நடைபெறக்கூடிய பூஜைகள்ல விஸ்வரூப தரிசனம், நிர்மாலிய பூஜை தான் ரொம்ப 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 முக்கியமான பூஜைன்னு சொல்றாங்க. குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், உக்கிரபாண்டியனுடைய மகள் உள்பட ஏராளமானவர்கள் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய நேரடி அருளாசை பெற்றிருக்காங்க. முருகன், மால், ரங்கநாத பெருமாள், இது மாதிரி சைவ வைணவ மூர்த்திகள் கூட இந்த தலங்கள்ல இருக்கிறாங்க. செந்திலாண்டவருக்கு ஆறுமுகனைனார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. திருச்செந்தூர் தாலுகா பகுதியில் வாழக்கூடிய பலருக்கு நைனார் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது கூட நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது இந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய மனைவி ஜக்கம்மாவும் செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகளை காணிக்கையாவும் கொடுத்திருக்காங்களாம். மூலவர் தவக்கோலத்தில் இருக்கிறதுனால காரம், புளி இது மாதிரியான விஷயங்கள் உணவுப் பொருட்கள், அதாவது இந்த பிரசாதத்தை சேர்க்கப்படுறது இல்லை. ஆனா ஷண்முரிய பிரசாதங்கள்ல மட்டும் காரம், புளி இது மாதிரி சுவைகள் சேர்க்கிறாங்களாம். முருகனுக்கு படைக்கக்கூடிய நிவேதன பொருட்கள்ல சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, பேரிச்சம்பழம், பொரி, தேன்குழல், அதிரசம், அப்பம், புட்டமுது, தினை மாவு இது மாதிரியான உணவுப் பொருட்களும் இடம் பிடிக்குது. உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலைக்கு முன்னாடி தலைவாழை இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் இது மாதிரி எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் படைச்சு தீர்த்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் மூலவருக்கு சிறுமுருக பெருமானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை தொடங்குவாங்க. இரவு நேர பூஜையில பால், சுக்கு, வெந்நீர் இது மாதிரியான நிவேதன பொருட்கள் வச்சும் நைவேத்தியம் பண்றாங்க. இன்னும் இது மாதிரி பலவிதமான சிறப்புகள் அடுத்த தொகுப்புல பார்க்க போறோம். அதனால மறக்காம முழுசா இந்த தொகுப்புகளை பார்த்து எல்லாம் வல்ல திருமுருக பெருமானோட அருள் பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.